நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். 15 நாட்களுக்கு ஒரு முறை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படி இப்பொழுது இந்த வாரம் 15 நாட்கள் என்பது மே 1 முதல் மே 15 வரை. முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மே 1ஆம் தேதி உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் குரு பெயர்ச்சி. ஸோ குருவானவர் பயிற்சியாகக்கூடிய இந்த நாளிலிருந்து நல்லது நிறைய நடக்கும். நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. தூங்கன்னா சந்தோஷ தூக்கம். தொழிலில் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். கடன் அமைப்பில் ஏதாவது ஒரு சிக்கல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த 15 நாட்கள்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். மரண பயம் நீங்கிடும். இந்த நோய் இருக்குமா அந்த நோய் இருக்குமான்னு அப்படியே இருப்பீங்க. ஏதாவது ஒரு நோய் உபத்திரம் இருந்தாலும் சரியாகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டும். நல்லது நிறைய விஷயம் ஏற்படக்கூடிய அமைப்பு. பிரசித்தி பெற்று ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிடணும். குரு பயிற்சி வந்திருக்குல்ல, ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய 15 நாட்கள். எதிரிகள் விஷயத்தில் அந்த பதட்டம்லாம் குறையும். ஒன்று நீங்கள் கேஸை ஜெயிச்சிருவீங்க, இல்லை காம்ப்ரமைஸ் ஆகிடும். எங்கேயுமே நிம்மதியாக போவீங்க. வேலையாட்கள் மற்றவங்கெல்லாம் தொந்தரவு கொடுத்த அமைப்பெல்லாம் மாறிடும். ஒன்று அவங்க திருத்திடுவாங்க, இல்லை உங்களை விட்டு அவங்க விலகிடுவாங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். மேலதிகாரிகள் தொந்தரவு கொடுத்த இந்த அமைப்பெல்லாம் மாறும். எல்லாத்துலேயும் நல்லது நடக்கும். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம்லாம் உங்களுக்கு படிப்படியாக இந்த 15 நாட்கள்லேருந்து சந்தோஷம் கிடைக்கும். சூரியன் இருக்கிறதுனால சித்திரை மாதம் முழுவதும் எப்பவுமே அனுமனை பிடிச்சிக்கிறது நல்லது. இந்த 15 நாட்களுக்கு மறந்துடாதீங்க. அனுமன் சாலிசா ரொம்ப விசேஷம். தர்க்கம் வேண்டாம் யாரோட. சட்டத்துக்கு புறமானவர்கள் யாராவது வந்தால் கூட அந்த இடத்துலேருந்து நகர்ந்துருங்க. நமக்கு எதுக்குடா பண்ணு. அது உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு நல்லது பண்ணும். ஓகேவா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மே 1 மே 15 வரை. ரிஷபம். உங்கள் ராசிக்கு தான் ஜென்ம குரு வராரு மே 1. ஸோ இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவார். இந்த 15 நாட்களுக்கு நிறைய தொழில் அபிவிருத்தியெல்லாம் ஏற்படும். ஆனால் ஹெல்த் செக்கப் கண்டிப்பாக பண்ணிடணும். இந்த 15 நாட்களுக்குள்ளே மாஸ்டர் செக்கப் பண்ணிடணும். குரு வந்து உட்கார்றாருல, பிள்ளைங்க விஷயத்துலலாம் அனுகூலம் காணப்படும். சுபகாரியம் நடக்கும் சாமி. அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளியெல்லாம் குறைஞ்சிரும். சந்தோஷமாயிடுவீங்க. இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கெல்லாம் முறுக்கின்னு உட்காந்துருப்பீங்க. அதெல்லாம் மாதிரி பாசமலர்லாம் ஆரம்பிச்சிடும். நம்பிக்கை ஏற்படும். ஆனால் ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால ராமர் வனவாசம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது ராமருக்கு, உங்களுக்கு இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம்? எல்லாத்துலேயும் ஏற்றத்தை பெறலாம். 11 ராகு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த 11 இருக்கக்கூடிய ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்குது இப்போ இந்த மே 1. அதனால தான் அதையும் சேர்த்து கம்பைன் பண்ணி சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். குழந்தைங்க அமைப்பு, குடும்பத்தில் புது உறவு வருவது, கல்யாணத்தில் பாதிப்பு இருந்தால் அது நிவர்த்தி ஆகிறது. சண்டை சச்சரவு போட்டு பிரிஞ்சிருந்தீங்க, ஒரே கட்டில் 2ஆக மாறி இப்படி திரும்பி படுத்துன்னு இருப்பீங்க. அதெல்லாம் மாறிடும். காதலர்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும். காதல் பெற்றோர்களால் பச்சை கொடி காட்டப்படும். ஸோ நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்கும். அதே சமயம் என்ன பார்த்துக்கணும்? ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கணும். வாகன அமைப்பெல்லாம் மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக என்ன பார்த்துக்கணும்? குடும்ப விஷயத்தில் ரொம்ப கவனம். தொழிலெலாம் கவலையப்படாதீங்க, நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். நீங்களே தொழிலில் ஏதாவது கெடுத்துக்கினா தான் உண்டு. படிப்பை கெடுத்துக்கினா தான் உண்டு. உத்தியோகத்தை கெடுத்துக்கினா தான் உண்டு. வியாபாரத்தில் நீங்களே ஏதாவது போட்டு கூட்டாளி சண்டை கிண்டை போட்டால் தான் பிரச்சனை. குடும்பத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது.
பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. ப்ரமோஷன்லாம் வரும் சாமி இந்த வாட்டி. இப்போ ட்ரை பண்ணுங்கள். ஃபாரினுக்கு போகலான்லாம் கேட்டுருப்பீங்க, யாரையோ அனுப்பிச்சிருப்பாங்க, ஒரே புலம்பின்னு இருப்பீங்க. எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா எனக்கு கண்டுக்கிறதே இல்லைன்னுவீங்க. உங்களை தேடி இப்போ கூப்பிடுவாங்க, சான்ஸ் இருக்குது போறியான்னு. இப்போ பிகு பண்ணாதீங்க, போயிடுங்க, நல்லது வரும். ஃபேமிலியில் இது அதெல்லாம் வேணாம், மாறுங்க, ரொம்ப நல்லது வரும். பெரியவங்க ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும், உங்களுக்கும் ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆனால் ஹெல்த்தில் ஏதாவது டே கேர் சர்ஜரி கிர்ஜரின்னா பண்ணிவிடுங்க. கடன்லாம் தீர ஆரம்பிச்சிடும். இனி இந்த 15 நாட்டிலேருந்து அஸ்திவாரம் ஆரம்பிக்கும். நிறைய வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தாலும் பேங்க் வட்டிக்கு கடன் கிடச்சி இந்த பழைய கடனில் செட்டில் ஆகிட்டு அப்பாடான்னு ஆகிடுவீங்க. நிம்மதியாக தூங்க ஆரம்பிக்கிறது, நிம்மதியாக படுத்த உடனே தூங்குறது. சும்மா ஒன்றுமே இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இருப்பீங்களா, அதெல்லாம் நடக்காது. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணதெல்லாம் மாறி புதுசாக ஒரு நல்ல புது ஊத்து கிடைக்கும். ஸோ பரவசத்துக்கு உண்டான அமைப்பு மிதுனத்துக்கு இந்த மே 1லேருந்து 15 இது கண்டினியூஷன் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாம் குருவையும் சேர்த்து தான் பேசணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். கடகத்துக்கு பார்க்கணும், இந்த மே 1 குரு மாறுறது, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி இருக்கிற பாதிப்பெல்லாம் நிவர்த்தி பண்ணி தருவார் குரு பார்வையால். அதனால் பூர்வ புண்ணியத்தை இனி குரு பார்க்க போகிறார் ஒரு வருஷம். மே 1 தான் அஸ்திவாரம். பில்டிங்கெல்லாம் கட்டி அடுக்குமாடி கட்டிடலாம். ஒரு வருஷத்துலேயே நிறைய நல்லது நடக்கும். அப்கிரேட் ஆவீங்க, ப்ரமோஷன் ஆவீங்க. எந்த தொழிலில் இருந்தாலும் அதில் டெவலப்மெண்ட் ஏற்படும். படைப்பாளிகள், அரசியல்வாதிகள், கலைத்துறையினர்களுக்கெல்லாம் நல்ல டெவலப்மெண்ட். வண்டி வாகனம், சொத்துக்கள் பிரச்சனை எல்லாம் தீரும். குடும்பத்தில் தான் ஒரே நிம்மதி இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அஷ்டமத்தில் இருந்து சனி குடும்பத்தை கெடுக்க பார்ப்பார், இல்லை குடும்பத்தோடு தங்க விடாதபடி பண்ணுவார். சண்டை இல்லைனாலும் ஒன்றா வீட்டில் உட்காந்து ஒரு ரசம் சோறு சாப்பிட்றது கூட டைம் இருக்காது. அதெல்லாம் மாற்றி குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறது, சுற்றுலா தலங்களுக்கு போகிறது, ஃபாரின் போகிறது, உறவினர்களுக்கு வீட்டுக்கு போகிறது, நண்பர்களுக்கு வீட்டுக்கு போகிறதெல்லாம் ஆரம்பிக்கும். ஆச்சரியமாக இருக்கும். பெற்றோருடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும், அதை மட்டும் இப்போ பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணணும் சுவாமி. எக்ஸசைஸ் பண்ணலன்னா கால் வலியெல்லாம் மாறாது. முதுகில் சர்க்குன்னு ஜெர்க்காகும். அனுப்பிக்கிற நேரம் சும்மா முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த மே 1லேருந்து இந்த 15 வரைக்கும் இல்லை, இனிமேல் எப்போ முதலீடு பண்ணாலும் இந்த ஷேர் கீரெல்லாம் பார்த்துக்குங்க. தங்கத்தில் போடுங்க, இதில் நிலத்துலலாம் போடுங்க, இந்த லாங் டேர்ம் ஷேர்லலாம் போடுங்க. புரியுதா? கடகத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும். மன அழுத்தம் வேண்டாம், யோசிச்சுக்கினே இருக்காதுங்க. தெய்வ கைங்கரியங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ராசி இன்னிலேருந்து மே 1லேருந்து யார்? நீங்கள் தான் சுவாமி. திருப்பணிகள், கோயில் திருப்பணிகள், சிலர் அன்னதான கூடங்கள்லாம் பண்ணுவீங்க, இல்லைன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க. அதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பெரிய லெவலுக்கு அனுகூலம். சிவனை பிடிச்சிக்குங்க, நிறைய முன்னேற்றம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். முருகரை பிடிச்சிக்கணும். மே 1லேருந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் தொழிலில். அது ஒரு வருஷத்துக்கு இருந்தாலும் இந்த 15 நாள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏதாவது பிரச்சனைலாம் யாரோட இருந்தால் சால்வ் பண்ணிக்கோங்க. இன்னும் 4.5 வருஷத்துக்கு சனி பொசிஷன் சரியில்லை. ஸோ இந்த 15 நாட்கள் மட்டும் கணக்கு போடாதீங்க. பெற்றோர், பெரியோர், இரத்த பந்த உறவுகள், சகோதர சகோதரிகள்லாம் நல்லா முன்னேறுவாங்க. இதமாக பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்க்க போகிறார். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இந்த மே 1லேருந்து எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம்லாம் குறையும். நீங்களே எதிரிகளை உருவாக்கக்கூடாது. தொழில் இடத்துல, வியாபார இடத்துல, படிக்கக்கூடிய இடத்துல, அந்த இடம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். தொழில் ஏதாவது கெடுத்துக்கினீங்கன்னா நீங்கள் தான் காரணம். சிம்மம். ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஹெல்த்தில் ஏதாவது 24 வயதை கடந்த
சிம்ம ராசிக்காரர்கள் இளம் வயதினர்களுக்கெல்லாம் பெரிய சக்ஸஸ் இருக்கும். மே 1லேருந்து ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அதாவது இந்த மன அழுத்தத்துக்கு நீங்களே தொழில் ஏதாவது குழப்பம் பண்ணி நீங்களே பண்ணிவிட்டு ஓவர் ரோஷம் பார்த்து சுயநலம் பார்த்து ஏதாவது கெடுத்துட்டிங்கன்னா உங்களை நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிடுவாங்க, எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும். இல்லைன்னா ஒதுக்கிடுவாங்க. உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு போஸ்டிங் யாரையாவது போட்டுருவாங்க, மாட்டிப்பீங்க. ராஜா மாதிரி ஒரே காட்டில் இருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ரெப்போர்ட் கொடுக்க வேண்டியதாகிடும். வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கவங்களே சொல்லிடுவாங்க, உனக்கு இது வேணும்னு. கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னி. மே 1லேருந்து குரு பார்வை டைரெக்டாக பூர்வ 5ஆம் இடத்தை பார்க்குது, 5ஆம் பார்வையாக. குரு பார்க்குறச்ச வேறு என்ன வேணும்? என்னடா மே 1லேருந்து 15 வரைக்கும் செல்வி சொல்வார் பார்த்தா அது குரு பார்க்குதுன்னா அன்றைக்கி தானே வராரு, அவரையும் பேஸ் பண்ணி தானே சொல்லணும். ஆச்சரியமான முன்னேற்றம் இருக்கும். நரம்பு கோளாறுலாம் நல்லா கவனமாக பார்த்துக்கணும். மனதில் எல்லாத்துலேயும் சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கனால குடும்ப உறவுகளை கெடுத்துக்கக்கூடாது, குடும்ப வாழ்க்கையை கெடுத்துக்கூடாது, காதல் அமைப்பை கெடுத்துக்கூடாது. பிள்ளைகளுடைய அமைப்பெல்லாம் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும். அப்படியே யோசிச்சுக்கினே இருப்பீங்கள, என்ன ஆகும் ஏதாகும், வேலை இல்லை வெட்டி இல்லை, எல்லாம் கிடைக்கும். படிப்பு தடை, படிப்பு அரியஸ் அதெல்லாம் மாறி லைஃப் மாறும். படித்ததுக்கு சம்மந்தம் இல்லாமல் வேறு தொழில் கிடைக்கும். ஆனால் அதில் பெரிய சக்ஸஸ் ஆவீங்க, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவீங்க. சினிமா, மீடியா, அரசியல்வாதி எல்லாருக்கும் லைம்லைட் வருவீங்க. பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் இன்னிலேருந்து கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரம்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கு. பிள்ளையாரை பிடிச்சிக்கணும், விடவே கூடாது. கேது இருக்குது ராசியில், மே மாதத்துக்குன்னு இல்லை, இந்த ஒரு வருஷத்துக்கு பிடிச்சிக்குங்க, அவ்வளோ முக்கியம். கல்யாண அமைப்பு எல்லாம், சுபகாரிய அமைப்பு, வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, எல்லா ரிஸ்க்கும் எடுங்க. நல்லா இருக்கிற நேரத்தில் நல்ல குருவெல்லாம் மே 1லேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு வர சமயத்தில் ரோஷப்படுறது, பெட்டிஷன் போடுறது, பகையை வளர்த்துக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். உங்கள் விஷயத்தில் மட்டும் இன்வால்வ் ஆகும். யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. பொதுவாக எல்லா விஷயத்துக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி முன்னேறுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலாம். துலாத்துக்கு என்ன? திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். கண்டிப்பாக வசதி பெருகும். நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும், உங்கள் தசாபதி எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும். 10 ரூபாய் இருக்கிறவங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். இப்போ 100 ரூபாய் இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும்னு அர்த்தம். 1000 ரூபாய் இருக்கிறவங்களுக்கு 10,000, 10,000 ரூபாய் இருப்பவங்களுக்கு 1 லட்சம், 1 லட்சம் இருக்கிறவங்களுக்கு 10 லட்சம், 10 லட்சம் இருக்கிறவங்களுக்கு 1 கோடி. அந்த மாதிரி 10 மடங்கு முன்னேற்றம் ஏற்படும்னு அர்த்தம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அதிகமான டிராவல் செய்வீர்கள். உள்ளூர் செய்வீங்க, வெளியூர் செய்வீங்க, கடல் கடந்து செய்வீங்க. டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும். இந்த 15 நாட்கள் மட்டும் குடும்பத்தை விட்டு தொலைதூரத்துக்கு பயணங்கள்லாம் ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். யோசிச்சுக்கினே இருக்கிற நிலைமையை மாற்றிக்குங்க. 8ஆம் இடத்துக்கு குரு வராரு. ரிஷபம் எப்படி முழு உடல் பரிசோதனை செய்யணுமோ நீங்களும் பண்ணிக்கணும். அது இந்த நோய் அந்த நோயெல்லாம் இல்லை. உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டு என்னென்ன ஃபுல் செக்கப்பு, மாஸ்டர் செக்கப் பண்ணிவிட்டால் இந்த 15 நாட்கள் இல்லாமல் அடுத்த 1 வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கலாம். இரத்த பந்த உறவுகளுடைய அமைப்பெல்லாம் சந்தோஷம் ஏற்படும். பெற்றோர் பெரியோரெல்லாம் ரொம்ப தொலைவில் இருந்தவங்க வந்து பார்த்துட்டு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிறைய சுபவிரயம் ஏற்படும். வீடு பக்கத்திலே வீடு இன்னொன்று எக்ஸ்டென்ஷன் கட்டுறது, இல்லைனா பக்கத்திலே ஒரு நிலம் கிடைக்கும், 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இன்னொரு இடம் வாங்குறது, இதெல்லாம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். போகாதா? வேறு என்ன வேணும்? தேகாரக்கெல்லாம் ஜோசியர்கள் இன்ட்டு தான் கொடுக்கணும். மருத்துவர் தான் உங்களுக்கு எல்லாமே பார்த்துப்பாங்க. ஏன்னா இந்த கிரகம் கெட்டால் என்ன நோய்க்குன்னு மட்டும் சொல்லலாம். இதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தெய்வ வழிபாடோடு எங்கள் வேலை முடிஞ்சிடும். மகான்கள் வழிபாடு வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். விருச்சகத்துக்கு குரு பார்வை வருது. 7ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு உங்களை பார்க்குறார். 6ஆம் இடத்துல இருந்தார் குரு இவ்வளோ நாள். ஒரு நிம்மதி இல்லாத கடன் அமைப்பு, நோய் அமைப்பு, ஒன்று மாற்றி ஒன்று, அர்த்தாஷ்டம சனி வேறு இருக்குது. எப்பாடான்னு மூச்சு விடுற டைம் ஆரம்பிக்குது. எப்படி நம்ம கொரோனா காலத்தில் இந்த ஆக்சிஜன் ஏறுமான்னு பார்த்துருப்போம்ல, இப்போ நல்லா ஏறி சேச்சுரேஷனுக்கு வந்திருக்கோம். இனிமேல் நீங்கள் இதை வச்சு டெவலப் ஆகிக்கணும். மன அழுத்தம் தீரும், தைரியம் ஏற்படும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், பணம் சேமிப்பு வருங்க. கையேந்தி இருந்த அமைப்பு போய் நீங்களே பிறருக்கு உதவக்கூடிய அமைப்புக்கு வரும். போராதா? கனவெல்லாம் நிறைவேறும். தொழில் நிமித்தமாக தைரியமான ரிஸ்க் எடுங்க. எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். கால், முதுகு, முட்டி வலியெல்லாம் பார்த்துக்கணும். சிலருக்கு மலைக்குடல், யூரின் ட்ராக் எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்கள் ஃபேமிலி டாக்டரை கையில் வச்சுக்கோங்க, நல்ல டாக்டர். அது நீங்கள் ஆயுர்வேதிக்கு போகிறீங்களோ, ஹோமியோக்கு போகிறீங்களோ, அலோபதிக்கு போகிறீங்களோ, உங்கள் விருப்பம். அதெல்லாம் எங்கள் ரைட்ஸ் கிடையாது. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு வருஷம் குரு 7ஆம் இடத்துல தான் இருப்பார். குடும்பத்தை கெடாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். சந்திரன் நீச்சனால சும்மா கோபம் வருது, பர்ஃபெக்ஷன் பார்க்குறது, ஸ்ட்ரிக்டாக நான் இப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் வேண்டாம். குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்குங்க. குடும்பத்துக்கு தேவையான அவங்கள இதமாக பேசுங்க. ஏதாவது உங்கள் மேலே தவறு இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுருங்க. நான் கேட்க மாட்டேன், சொல்ல வந்துட்டேன், நான் என் மேலே ஒன்றும் இல்லை, தயவுசெய்து குடும்பத்தை நல்லா பார்த்துக்குங்க. உங்கள் எழுத்தோட துணை அல்லது துணைவியாருடைய எழுத்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஃபேமிலியோடு ஏதாவது தொலைதூர பயணங்கள்லாம் இனி இப்போ மேற்கொள்கிறச்ச ஒரு குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி ஒரு சிதற்காய் உடச்சிடணும். புரியுதா? அது ஞாபகத்தில் வச்சுக்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. குரு ராசி. நீங்கள் இந்த மே 1லேருந்து 15 வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆரம்பிக்குது? வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை, குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தாருடன் பயணங்கள், குடும்பத்தில் இடமாற்றங்கள், குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் அதிகரிப்பது, பண வரவு வருது. இப்போ கடாத பாடுபட்டிருப்பீங்க பணத்தில். ரொம்ப நாளாக எது இருந்தால் அனுப்பிக்க முடியாதா இருக்கும். எழுத்தெல்லாம் போட்டு பார்த்துருக்கோம். இப்போ 5லேருந்து குரு 6க்கு வராரு. ஸோ ஏற்கனவே ஹெல்த்தில் இருந்த இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை ரெகுலராக எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். டக்குன்னு ரெக்கவர் ஆகும், பயப்படாதீங்க. ஆனால் என்னன்னா, கோவப்படுறதை விட்டுடுங்க, வேலையாள்கிட்ட கத்துறதை விட்டுடுங்க. அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வேணாம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். அதில் ரொம்ப முக்கியம், ப்ரமோஷன் தடையெல்லாம் நீங்கும், புது பொறுப்புகளுக்கு வரலாம், தைரியமாக ரிஸ்க் எடுக்கலாம். சனி வேறு விலகிடுச்சு இல்லை, இப்போ குரு வேறு மே 1லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, பார்வையால் ஹெல்ப் பண்ணுறாரு. வீடு கட்டுறது, ரிஸ்க் எடுக்கிறது, வண்டி வாங்கிறது, நிலம் வாங்கிறது. வண்டியெல்லாம் 7-8 வருஷம் ஆயிருக்கும், புதுசாக வாங்கலையேன்னு புலம்பின்னு இருப்பீங்க. அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் ஏறும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மன சஞ்சலம் நீங்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சந்தோஷமாக இருந்த அமைப்பெல்லாம் மாறி குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். பிள்ளைங்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவீங்க. பிள்ளைங்களுக்கு ஏதாவது வீடு வாங்கணும், அதெல்லாம் வாங்கணும், ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைப்பீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடியட்டேன். ஓகேவா? கோயிலுக்கு அதிகமாக பண்ணக்கூடிய ராசியில் தனுசு ராசி காணப்படுகிறது. தனுசு ராசிக்கு யோகமும் அனுகூலமும் கண்டிப்பாக காணப்படுவதனால் எப்பொழுதும் மகான்கள் வழிபாடு, ஆலங்குடி, தென்குடி திட்டம் எல்லாம் போயிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். குரு வேறு மாறி இருக்குல்ல. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். நரசிம்மர் வழிபாடு விட்டுறாதீங்க. ஏன்னா மே 1லேருந்து நரசிம்மர் தான் உங்களை காப்பாற்றணும். நரசிம்மர் மந்திரத்தை காயத்ரி டெய்லி உக்ரம் வீரம் இருக்கிறத 11 முறை கேட்டாவே போதும்.
குரு வேறு 5ல் வந்து 9ஆம் பார்வையை விசேஷமாக பார்க்குறாரு. குருவுக்கு 5, 9 தான் விசேஷம் பார்வை. ராகு வேறு 3ல் நிற்கிறார். எல்லாமே நல்லா இருந்தாலும் எதில் கவனமாக இருக்கணும்? காது, மூக்கு, தொண்டை, பல்லு ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்ணெல்லாம் பார்த்துக்கணும். இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்லாம் ஏதாவது பிரச்சனைனா ஓடிடலாம். வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக பேசணும். லா பாயிண்ட்டு பேசுவேன், அதெல்லாம் கூடாது. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க கிட்டலாம் லா பாயிண்ட்ஸ் பேசினா பிரயோஜனம். நல்லா இருக்கிற காலம், லாபம் ஏற்படும், பண வசதி சந்தோஷமாக கிடைக்கும், பணத்தில் வந்து இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும், வயிற்று உபத்திரம் திடீரென்று ஏற்படும். பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் வயிற்று விஷயத்தில். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் மட்டும் இல்லாமல் பிள்ளைகளை வண்டி வாகனத்திலெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். பிள்ளைகளுடைய மே 1லேருந்து 15க்குள்ளேயே இந்த குரு வர்றதுனால பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருப்பான்னு சொல்லிடணும். முடிஞ்சால் ஃபேமிலியோடு ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது எந்த குறையும் வராது. எப்போ முடியுதோ பாருங்கள், லீவு தானே. நான் ஃபாரினில் இருக்கேன்னா உடனே எழுதி வச்சுருங்க சாமி ரூமில். இந்தியாவுக்கு வந்தோடனே குடும்பத்தோடு ஃபேமிலி இதுக்கு வரேன், குலதெய்வத்துக்கு. ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். முடிஞ்சால் அபிராமி அந்த அதில் 40வது பாட்டு, குழந்தை இருக்கிறவங்க 59 சேர்த்துக்கணும், 75 ரெகுலர். 40, 75 எல்லோரும் சொல்லணும். குழந்தை இருந்தவங்க 59 சொல்லணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். கும்பத்துக்கு என்ன? துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியம் முக்கியம். இந்த லைஃப் ஃபுல்லாக, ஏன்னா 2 வருஷம் சனி இருக்குது, அடுத்த 4.5 வருஷம் 7.5 சனி தான், அதில் ஜென்ம சனி இருக்குது. குரு இப்போ மாறுது, மே 1லேருந்து 3லேருந்து 4க்கு போகுது. ரத்தம்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரம்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும். அனுமன் சாலிசா தான் உங்களை காப்பாற்றும். பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை மட்டும் போடும். மாலை கடைகளை வெத்தலை வாங்கி கொடுத்துருவோம், யாருக்காவது பிரயோஜனப்படட்டும். புரியுதா? தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா வரும். இப்போ இவ்வளோ நாள் தொழிலில் கஷ்டப்பட்டுருப்பீங்க, அனுகூலம் ஏற்படும். பழைய நட்பில் ஏதாவது பகை, பணம் கொடுக்கல் வாங்கல பகை எல்லாம் நீங்களே ஃபோன் பட்டு பேசுங்க. 2 நாள் 3 நாள் டென்ஷன் இருக்கும், அப்புறமா காம்ப்ரமைஸ் ஆகிடும். இப்போ நீங்களே கொடுக்கணும் யாருக்காவது பணம், போய் பேசுங்க. இது மாதிரி பிரச்சனை, எனக்கு நல்ல எண்ணம், கவலைப்படாதீங்க. அதே போல் உங்களுக்கு யாராவது கொடுக்கணுன்னால பொறுமையாக நீங்களே முடிங்க. கூடா நட்பு கேடு விளையும். யாரையாவது தேவையில்லாதவங்களை அனுப்பிடாதீங்க, பிரச்சனை ஆகிடும். உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகிடும். அவன் மாற்றுறது இல்லாமல் உங்களை மாட்டி விட்டுருவான். பேருக்கே குந்தகம் ஏற்படும், குடும்ப நிம்மதி கெடும். அதனால் எல்லாத்துலேயும் இதமாக பேசி இதமாக முடித்து கொள்வது விசேஷம். அந்த மன அழுத்தம் இருக்குல்ல, 8ல் இருக்கிற கேதுவை, அது வந்து மே 1லேருந்து குரு பார்வை படுறதுனால படிப்படியாக குறையும். ஹெல்த்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகும். இருந்தாலும் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். வேர்வை வரணும். அனுமனை பிடிச்சிக்குங்க. சுபவிரயம் ஏற்படும். வீட்டில் புதுசாக நிலத்தை வாங்கிறது, கட்டுறது, ஏற்கனவே இருக்கிற இடத்த ஏதாவது டெவலப் பண்ணுறது, அதனால் ரெவென்யூ வர்றது, இதெல்லாம் வரும். போராத வேறு என்ன வேணும்? சின்ன சின்ன ஹெல்த் காம்ப்ளிகேட் இருந்தே தீரும். அதெல்லாம் ஏஜ் இருந்தாலும் சரி, ஏஜ் இல்லைனாலும் சரி. சின்ன வயசாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் வாகனத்தில் கவனம். யாராக இருந்தாலும் கவனம். நீங்கள் இந்த வித்தையெல்லாம் காட்டக்கூடாது. குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய 12வது ராசி, இதுதான் ஜாதக கட்டத்தில் கடைசி ராசி, மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு என்ன? நிறைய விஷயம் நல்லது நடக்கும். 7.5 சனியில் ஏற்கனவே இருக்கீங்க. இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு தீபம் ஏற்றுங்க. கோளர் பதிகத்தை அதிகமாக சொல்லக்கூடிய ராசி. புரியுதா? பதட்டப்படாதீங்க. புரியுதா? உத்தியோகம், தொழில், வியாபாரம் நிச்சயம் நல்லது நடக்கும். பண வரவுக்கு உண்டான பாதிப்பை நிவர்த்தி பண்ணும். யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னதெல்லாம் செய்வீங்க.
கொஞ்சம் மனக்கிளேக்கியம் ஏற்படும் ராகு இருக்கிறனால. மே 1 குரு 2லேருந்து 3க்கு போகிறார். ஆனால் குடும்பம் ஒத்துமையாயிடும். கணவன் மனைவிக்கு உண்டான பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். கணவனாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு மனைவியால் ஆதாயம் கிடைக்கும். மனைவியாக இருக்கக்கூடிய மீனராசி பெண்களுக்கு கணவனால் நல்லது நடக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதோ அல்லது தொழில் நிமித்தமாக பெரிய இடத்துக்கு பிரிவு ஏற்படுவதோ எல்லாம் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடன் இருந்த மனத்தாங்கல் நீங்கும். அவர்கள் உதவி செய்வதெல்லாம் ஆச்சரியத்தில் ஏற்படும். இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த பாராமுகங்கள் மாறும். ஸோ எல்லா விதத்திலும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் மீனராசிக்காரர்களுக்கு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். வண்டி வாகன மாற்றங்கள்லாம் அனுகூலத்தை தரும். ராகுகேது தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கோளாறு பதிகமே பெரிய மருந்து. இந்த 15 நாட்கள் மட்டும் இல்லை, வர அடுத்த ஒரு வருஷத்துக்கு சொல்லுங்கள். கணவன் மனைவி ஏதாவது சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தால் கூட ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க, சால்வ் ஆகிடும். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தது, எப்படி சால்வ் ஆச்சு? மிராக்கிள் அதுதான். இதனால் உடற்பயிற்சி தேக ஆரோக்கியெல்லாம் கம்பல்சரி பண்ணணும் சனி இருக்கிறனால. அதில் குறிப்பாக கழுத்துலேருந்து தலை வரைக்கும் இருக்கிற உறுப்புகளில் கவனமாக பார்த்துக்கணும். வண்டியில் வாகனத்திலலாம் இந்த செல்ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது யாருமே பண்ணக்கூடாது. மீனராசிக்காரங்களை கனவுல கூட அது மாதிரி நினச்சின்னு ஓட்டக்கூடாது. ஓகேவா? இதுவரை மே 1லேருந்து மே 15 வரைக்கும் உள்ள மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அத்துடன் சேர்ந்து குருவுக்கு உண்டான அமைப்பு எப்படி இருக்கும் என்பதையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.